என்ற சொல்லுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கலாம். பள்ளி என்ற சொல்லுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் எம் பள்ளி கவுனியன் என்ற சொல்லுக்கு வெற்றி என்றே சிந்தையில் உதிக்கிறது. ஆனால் என் பள்ளி கவுனியன் என்ற சொல்லுக்கு வெற்றி என்றே எங்கள் சிந்தையில் உதிக்கிறது. கொண்டு செல்ல எதுவுமில்லை உலகில், கொண்டு செல்ல எதுவுமில்லை உலகில், கொடுத்து செல்வோம் என்று எண்ணி, கொடுத்து செல்வோம் என்று எண்ணி அன்பு, அறிவு, துணிவு, ஒழுக்கம் இவ் அனைத்தையும் கொடுத்தது எம் பள்ளி. அன்பு, அறிவு, ஒழுக்கம், துணிவு இவ் அனைத்தையும் கொடுத்தது எம் பள்ளி. 25வது வெள்ளி விழாவை காணும் எம் பள்ளியை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் முறையிட்டு சிகரத்தை தொட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் இந்த கவுனியன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ஆசீர்வாதம் செய்து அமர்ந்திருக்கும் திரு சுரூபானந்த சுவாமிகள் அவர்களே, சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஏ கருப்பசாமி டைரக்டர் மெட்ரிகுலேஷன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயதாரணி இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் எனது நண்பர் ஆர் சிற்றம்பலம் அவர்களே, மற்றும் இங்கு குழுமி இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ பெருமக்களே, உங்களது அனைவருக்கும் இந்த சில்வர் ஜூப்ளி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு காலத்தின் அருமை கருதி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசி நான் அமர்ந்து கொள்கிறேன். மிஸ்டர் கவுனியன் பாலு அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரில் பள்ளி ஆரம்பிக்க வந்திருந்த போது, அப்பொழுது அவரோட வேறு எதுவுமே பெரிய அளவில் ஃபைனான்ஷியலாக வேறு எதுவும் கிடையாது. பட் அவர்களுடைய ஒரு எளிமை, அவர்களுடைய அந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறை, ஆர்வம், அவர்களோடு அவருடைய துணைவியாரும் அதற்கு உறுதுணையாக இருந்து இன்றைய தினம் இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஆண்டு விழாவிலும் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி பேசியிருக்கிறேன். இப்பொழுது 25வது வெள்ளி விழா ஆண்டிலும் நான் கலந்து கொள்வது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகள் சொல்வது என்றால், இந்த உலகிலேயே புனிதமான இடங்கள் 2 தான். என்னென்னா, ஒன்று தாயின் கருவறை, 2வது வகுப்பறை அப்படின்னு சொல்லி அது 2மே புனிதமான இடங்களாக குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய ஒரு புனிதமான ஒரு பணியில் ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்து இந்த அளவுக்கு இந்த வளர்ச்சி அடைந்த உண்மையிலேயே பாலு அவர்கள் மென்மேலும் சிறப்புகள் பெற்று, இந்த பள்ளி மென்மேலும் சிறப்புகள் அடைந்து இங்கே படிக்கும் மாணவர்களும் இங்கே இருக்க ஆசிரியர்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ நான் வாழ்த்துகிறேன். கற்பிக்கும் பணி என்பது தொழில் அல்ல, அது என்னன்னா அது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பணி. உருவாக்குவதில், மாணவர்களை உருவாக்குவதில் ஆசிரியருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இதில் யாருக்குமே ஆசிரியர் பதவிக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அவர்களுக்கு ஓய்வே கிடையாது. அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் அந்த பணியில் தான் அவர்களுடைய ஈடுபாடும் மனதும் இருக்குமே ஒழிய அவர்களுடைய ஓய்வே எடுக்க மாட்டார்கள். அத்தகைய ஒரு சிறந்த பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். அவருடன் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களையும், இந்த பள்ளியில் பணிபுரியும் மாணவ செல்வங்களும் மென்மேலும் சிறப்புகள் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். மாணவ செல்வங்களுக்கு இப்பள்ளியில் நல்ல முறையில் பயின்று உங்களால் எவ்வளவு சிறப்பாக படிக்க முடியுமோ, அதே மாதிரி எவ்வளவு லாங்குவேஜ் படிச்சுக்கிட முடியுமோ அந்த அளவுக்கு படித்து இன்னும் என்னென்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 25 ஆண்டு காலத்தில் உலகம் ரொம்ப ஒரு மாறுதல்கள் வரும். அந்த மாறுதல்களை சந்திப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற உலகமெங்கும் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. முன்னால் அப்படி கிடையாது. இந்தியா மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும்னு இருக்குது. இப்போ அப்படி இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல என்னாலும் போய் உங்களால் பணிபுரிய முடியும். அத்தகைய ஒரு இடத்துல இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பள்ளி உங்களுக்கு எல்லா விதமான ஒரு வசதிகளும் வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்குது. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் சிறப்புகள் பெற்று வாழ இந்த பள்ளியினுடைய தாளாளரும் பள்ளியினுடைய ஸ்தாபகருமான திரு பாலு அவரும் அவரது குடும்பத்தாரும் மற்றும் இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்களுக்கும்
மாணவ செல்வங்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. My dear parents and very knowledgeable teachers and Balu and his coordinating staffs and Balu with his subtle supporters and open supporters and very highly honorable presence on the dais. I really கொஞ்சம் நான் தமிழில் இங்கிலீஷும் சேர்த்தே பேசுவேன், மன்னிச்சுக்கிடுங்க. கோயில்பட்டிக்குள்ளே என்ட்ராகி கவுனியருக்குள்ளே என்ட்ருக்காது எப்போவுமே ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு எனக்கு. எப்போவுமே ஐ வாண்ட் டு லிவ் ஆன் ஃபீலிங்ஸ். ஏதோ தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்து தாய் வீட்டுக்கு கல்யாணம் முடித்து வெளியூருக்கு போய் தாய் வீட்டுக்கு வந்த பெண் எப்படி ஃபீல் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. தென் second point, the first correspondent 25 years வந்து ஆல்ரெடி forgotten. நான் 25 years ஆச்சா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. நான் கரஸ்பாண்டன்ட் நான் இருந்தானா இருக்கலையான்னு எனக்கு தெரியாது. பட் ஒன் திங், ஒரு மரத்தை பார்த்தோம்னா அந்த மரம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா ஆக்சுவலாக அந்த மரத்தினுடைய அப்பியரன்ஸ் இஸ் ஓகே, பட் அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனுடைய ரூட்ஸ். Roots are very important for the tree to flourish, to look the flowers and yields. He was sitting on the lawn and crying. His friend asked me, "What is this? You are having such amount of money and such amount of fame. You are a very notable person in the public. Why are you crying?" He told him that I have wasted 65 years. I was shocked. Why he has wasted 65 years? He told one statement, if I am a singer, if I am having a begging bowl on my hand and singing on the road, I will be the happiest person in the world. So his potential is singing, but he was put into the practical, put into the medical side. But with the mind, we can also come to the level. But with his potential, he will go anywhere, we cannot tell. So my point is, in Sayasiddhanta, so to say, பசுபதி பாசம், பசு வந்து எக்கச்சக்கமா இன்ஃபினிட்டி, ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி அப்படிம்பாங்க. அந்த தனித்தனி இண்டிவிஜுவல்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி பொட்டன்ஷியல் உண்டுங்கிறது தான். ஸோ அந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சி அந்த பொட்டன்ஷியலுக்கு டெவலப் பண்ணது தான் இந்த பர்த் இஸ் கிவன் டு யூ. ஸோ தி ஸ்கூல் ஹேஸ் evoluted for 25 years and is a 25th year of remembrance of its birthday. I am very glad. If you are not able to forget the past and if you are not able to feel the love of the growth, so many hurdles will be there. So if you are watching it and can grow up. இன்னொரு இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சர்க்கஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த சர்க்கஸில் என்னென்னா அந்த பாரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எவ்ரிபடி ஒண்டர்ஸ் ஹவு பியூட்டிஃபுல். அப்போ ராமகிருஷ்ணன் சொன்னார், ஹவு மச் ஆஃப் ப்ராக்டிஸ் டு ஹவ் டேக்கன் டு ப்ளே த ரோல் ஆன் தி பாஸ். ஸோ ஹவு மச் ஆஃப் பெயின், ஹவு மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஹவு மச் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் done for this improvement of 25 years for the flourishing of the school. I have really thank you and I wish you a success. Thank you. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்.
அவையோருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் கவுனியன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எம் மெட்ரிக் பள்ளி இயக்குனர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிவிட்டு அன்போடு அமர்ந்திருக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி முழுவதும் 25 ஆண்டுகளாக நன்றாக வளர்வதற்கு உறுதுணையாக நின்ற அத்துணை மேடையில் அமைந்திருக்கும் அத்துணை பெரியோர்களுக்கும் எங்களுடன் பணியாற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அலுவலகத்தில் பணியாற்றும் மாவட்ட பள்ளி துணை ஆய்வாளர் அவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் நிருபர்கள், புகைப்பட எடுக்கும் அன்பர்கள், இவ்விழாவிற்கு எங்களையெல்லாம் வரவேற்பு செய்த NCC மாணவர்கள், ஸ்கவுட் மாணவர்கள், JRC மாணவர்கள் மற்றும் ட்ரம் பீட் இப்பொழுதும் இசை விழாவை இசை அமைத்து நம்மளையெல்லாம் வரவேற்று கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவையோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி உங்களுக்கு 25 ஆண்டுகள், எனக்கு 3 ஆண்டுகள் தான் தெரியும். ஆனால் ஒரு வீட்டில் நம்ம பிள்ளைகளை 2 பிள்ளைகளை வளர்ப்பது கஷ்டம். ஒரு பள்ளியில் 1000 மாணவர்களை கட்டி காப்பதும் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு பள்ளியில் என்ன நடைபெறுகிறது, அதில் எப்படியெல்லாம் தீர்க்க வேண்டியுள்ளதுன்னு தெரியும். அதனால் 25 ஆண்டுகள் இப்பள்ளியை செவ்வனே நடத்தி இந்த வெள்ளி விழா கொண்டாடி கொண்டு இருக்கும் இப்பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அத்துணை அவருடைய துணைவியார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியின் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் எங்கள் மெட்ரிக் பள்ளி இயக்குனர் ஐயா அவர்கள் நம்ம சுவாமிஜி அவர்கள் சொன்னாங்க, பேரு தான் அவ்வாறு, ஆனால் வெள்ளை மனம் படைத்தவர், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், யாருமே கடிந்து சொல்ல மாட்டார். ஆனால் வேலையை கரெக்டாக வாங்கிடுவாங்க, வாங்குற விதத்தில் வாங்குவார். சிலர் பட்டுன்னு பேசிட்டு வாங்க முடியாது. ஆனால் அவர் சிரித்த முகத்தோடு இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அப்படி செய்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அனைத்து வேலைகளையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய வல்லுனர். ஏன்னா அவர் கோயில்பட்டிக்காரர், இப்போ இந்த ஊர்லேயே படித்தவங்க, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர், கிராமத்தில் பிறந்தாலும் பள்ளி இயக்குனர் அளவு அவர் உயர்ந்து நிற்கின்றார். ஏன்னா அவருக்கு ஆசை கிடையாது, எதுவுமே கிடையாது, சிம்பிளாக இருக்காங்க. இது நமக்கு கொடுத்த நம்ம மெட்ரிக் பள்ளிகளுக்கெல்லாம் கிடைத்த வரம். எனவே விழாவுக்கு எங்களை எல்லாம், ஏன்னா டைம் ஆகுது, எல்லாருமே டான்ஸ் பார்க்கத்தான் நம்ம முன்னோடியாக இருக்கும், பேசுறது நமக்கு பிடிக்காது. அதனால் என்னை இங்கு அழைத்து எங்களையெல்லாம் சிறப்பு செய்த இப்பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் இப்பள்ளி மேன்மேலும் பல்லாண்டு பல 100,000 ஆண்டுகள் நன்றாக வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெற்றேன். நன்றி. Voyage of the journey of our Kaunian family. Let us give a very big applause to our Reshma. Audience, give a very big hand to Reshma. And we also thank her parents who are very much supportive in all her steps. Thank you very much.
She got second rank in our school. Give a very big applause, audience. It was the real outcome of her hard work. Has got 480 out of 500 and he got third rank in our school. Arvind Balaji, please come to the stage with your parents. Now Arvind Balaji is on the stage with parents. He also got centum in mathematics. He got 100 out of 100 in mathematics. I asked Jaya Bharati, who has got centum in science, to come to the stage. Prize winners, please come here to the stage. Now Jay Bharati is receiving award from our GMS. Give her a very big applause. நல்லா கேட்டுட்டோமே, நல்லா கட்டுவோம், குழந்தைங்க இல்லையா, நம்ம குழந்தைங்க. Let us give a very big applause. Clap your hands. Their examination, they are all doing BE and other courses. Amidst their examination, they are coming and getting this order. Give her a very big applause. Next to Prithvi Raj. Get ready with your parents to receive the. Dear sir, we are very proud to receive the prizes from you, sir. It's our pride. We can say it's our pride. Dear sir, கைனால வாங்குற prize வந்து நாங்க இதுதான் மிகப்பெரிய achievement எங்களுக்கு. Sir, we are very grateful to you, sir. The parents, she got third rank the last year public examination. உருவாக்குறது. So our family, Kaunian family, honored him with the cash award. A very good hard worker. Give him a very big applause. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. மடாதிபதி சுவாமிஜி அவர்களே, இங்கு பெருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களே, லிபர்டி ஐயா அவர்களே, நம்முடைய விருதுநகர் மாவட்ட ஐஎம்எஸ் அவர்களே, கோவில்பட்டி டிஓ அவர்களே, வலமூர்த்தி சார் அவர்களே, கோவில்பட்டி டிஐ, விருதுநகர் டிஐ அவர்களே, இந்த வெள்ளி விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர் மற்றும் என்னுடைய நண்பருமானவர் அவர்களே, மேலும் இங்கு திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியவர்களே, பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே மற்றும் புகைப்பட கலைஞர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உண்மையிலேயே இங்கு நின்று சில வார்த்தைகள் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர், பள்ளியினுடைய முதல்வர் சார் அவர்கள், நான் இந்த கோவில்பட்டி சென்ட் பால்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும்போது அவரும் பணிபுரிந்தார். அவர் மிகுந்த ஒழுக்க சீலர், நல்ல ரொம்ப டிசிப்ளினானவர், நன்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக அப்போது திகழ்ந்தார். நல்லா எல்லோராலும் பெருமையாக பேசப்படக்கூடியவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தனியாக பள்ளியை ஆரம்பித்துள்ளார். அவருடைய பள்ளி வளர்ச்சி பெறுவதற்கு இங்கு மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சுவாமிஜி எல்லோரும் ஏராளமான உதவிகள் செய்ததாக இங்கு பெரியவர்கள் பேசும்போது நான் கேட்டேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியம் வெற்றியடைய வேண்டும் என்றால் பலருடைய ஒத்துழைப்பு தேவை, பலருடைய ஆசீர்வாதமும் தேவை. சாமி அவர்கள் பேசும்போது எல்லோரையும் வாழ்த்தினார்கள், பல்லாண்டு பல்லாண்டு வாழ என்று. நம்மளுடைய பெரியாழ்வார் வாழ்த்துவார், பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று. அதுபோல எல்லோரும் அவருடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் எல்லோரும் வாழ்த்தினார்கள். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி எதிலிருந்து தெரிகிறது என்றால்,
இங்கு திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய